ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 47ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சத்தமிட்டு ஒன்று போல வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சேர்ந்து கொள்ளுங்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினார். சொல்லுங்க, எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனத்திற்கு ஏற்ற வார்த்தைகள், ஸ்தோத்திரம், விடுவிக்கிற வார்த்தைகள், ஸ்தோத்திரம், எங்களை உருவாக்குகிற வார்த்தைகள், ஆமென், எங்களை உமக்கென்று பயன்படுத்துகிற வார்த்தைகள், ஆமென், ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசன வார்த்தைகள், அர்ப்பணத்தின் வார்த்தைகள், உயிர் மீட்சையின் வார்த்தைகள், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எங்களுக்கு கிடைப்பதாக, இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுவதாக, அடியானுடைய வாயிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி ரிமா கமாரா ஷகமாரா கந்தரா பாபா 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 ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை விடுவிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், சுகம்படுத்துகிறவர். எல்லா காயங்களையும் உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஆற்றுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். 52ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் அவ்வளவு போராடக்கூடிய ஒரு நல்ல போர் வீரன். அவன் இருந்த நாட்களில் பல யுத்தங்களை நடத்தினான். சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் அவன் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பலமுள்ள ஆட்களை பார்க்கும்போது அவன் தன்னுடைய பக்கத்தில் சேர்த்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவன் வலு சேர்க்கிறவனாக இருந்தான். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த இவன் தகப்பன் கீஸ் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு எளிய குடும்பத்திலிருந்து அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். இந்த சவுல் ராஜாவை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதித்தார். இந்த சவுல் வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஸ்தோத்திரம். இவனுடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நாட்கள். ஸ்தோத்திரம். இவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது கழுதையை தேடி 4 தேசங்களுக்கு அலைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சலிஷா நாடு, அதை தொடர்ந்து சாலிம் நாடு, அதை தொடர்ந்து பென்யமீன் நாடு, 4வது சொல்லப்பட்டிருக்கு சூப் என்னும் நாடு. எந்த அளவிற்கு ஒரு உண்மையுள்ள மனுஷன் என்பதை பாருங்கள். ஸ்தோத்திரம். அவன் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டான் என்று நாம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு ஒரு உண்மையுள்ள உத்தரவாதமுள்ள ஒரு மனுஷனாக சவுல் இருந்தான். ஸ்தோத்திரம். அந்த சவுல் என்கிற மனுஷன் கழுதையை தேடி சென்றான்.
அவனை தேடி கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்பினார். ஆமென். அவன் தேடி சென்றது கழுதைகளை, ஆனால் அவனுக்கு கிடைத்தது தேவனுடைய அபிஷேகம். இந்த தேவனுடைய சபையில் நீங்கள் ஏதோ ஒன்றை தேடி ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேடுவதை மாத்திரம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறவர் அல்ல, நீங்கள் கேட்காததையும் உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவன். அவன் வந்தது கழுதையை தேடி. இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். வேலைக்காரன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே நடக்குமாமே, அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நிறைவேறுமாமே என்று சவுலுடைய வேலைக்காரன் அவனுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது சவுல் சொல்லுகிறான், தேவ மனுஷனை பார்க்க போறோம், நம்ம கையில் ஒன்றும் இல்லையப்பா, இருந்ததெல்லாம் செலவழிஞ்சு போச்சு, தேவ மனுஷனை பார்க்கறதுக்கு ஏதாவது கொண்டு போக வேண்டாமா? பாருங்க, தேவனுக்குரிய காரியங்களில் அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியம், அவனுக்கு இருந்த வாஞ்சை. ஸ்தோத்திரம். தேவ சபையில் நமக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம், தேவ மனிதர்கள் மேல் ஊழியக்காரங்கள் மேல் நமக்கு இருக்கிற ஒரு பிடிப்பு. ஸ்தோத்திரம். அவன் எந்த அளவுக்கு இந்த சவுல் தேவ மனிதர்களை கனம் பண்ணுகிறான் என்று பாருங்கள். அவரிடத்தில் கொண்டு போகிறதற்கு நமக்கு ஒன்றுமில்லை, அந்த எண்ணமாவது அவனுக்கு இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களிடத்தில் கொடுப்பதற்கு நீங்கள் விரும்புகிற அளவு ஏதும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செய்யணுங்கிற எண்ணம், தேவராஜ்யத்துக்காக நிறைய செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அந்த விருப்பம் தான் செயல்பாட்டுக்குள் வருகிறது. விருப்பம் இல்லாம நம்ம செயல்பட முடியாது. ஸ்தோத்திரம். இந்த அளவிற்கு இந்த சவுல் நல்ல தேவ மனுஷனாகவே இருக்கிறான். இவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவன் எதிர்பாராத ஒரு உயர்வை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். எதிர்பாராத உயர்வு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் தேடி வரும்போது, ஸ்தோத்திரம், சவுல் இந்த சாமுவேலை தேடி வந்தபோது, தேவ சபையை நீங்கள் தேடி வரும்போது எதிர்பாராத உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர். சவுலுக்கு கனவுல கூட என்ன வரல, நான் இந்த தேசத்தின் ராஜாவாக இருப்பேன். ஆண்டவர் வெளிப்பாடெல்லாம் கொடுக்கல, ஆனால் எதிர்பாராத உயர்வு இந்த சவுலுக்கு கிடைக்கிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யணும்? ஆமென். எதிர்பாராத உயர்வுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதை குறித்து யோசிக்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்க வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த எதிர்பாராத உயர்வை கர்த்தர் கொடுக்கும்போது நாம் ஸ்தோத்திரம் கவனிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, ஸ்தோத்திரம், மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய பிரசங்கத்தின் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எதிர்பாராத உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இது நம்முடைய திறமையினால் வந்ததல்ல, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் திடீர்னு ஆண்டவர் எதிர்பாராத உயரங்களுக்கு உங்களை கொண்டு போவார். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். அப்பொழுது அதை நாம் காத்து கொள்வதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக இருக்கணும். 2வது, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு உயரத்துக்கு நம்மளை கொண்டு போனாலும் கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். 3வது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபைகளை அளிக்கிறார். இந்த உயர்வை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு, இன்னும் கிருபைகளை பெறுவதற்கு தாழ்மையாக நாம் நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த சவுலுக்கு கொடுக்கிறார். அவன் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறான், நான் ஒரு சிறிய கோத்திரத்தான், அற்பமாக எண்ணப்படுகிறவன், அதிலும் என் குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம். ஆண்டவர் செலக்ட் பண்றத பாருங்க.
ஆண்டவருடைய தெரிந்தெடுக்கிற விதத்தை பாருங்கள். நீங்கள் நல்ல பைபிளை தியானம் பண்ணணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு யாரும் தேடாத ஒரு நபர், யார் கண்ணிலையும் உடனே தென்படாத ஒரு நபர், இந்த ஆள் பேரை சொன்னா கூட தெரியாது அது யாரு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிற பின்னணியம் கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் இந்த சவுலை தெரிந்தெடுக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கை, உங்கள் குடும்ப பின்னணியம் சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் இருக்கலாம். வெளியே நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி பெருமைப்படக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு நேராக வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர். அந்த சவுலை ஆண்டவர் பெரிய வேலைக்காக தெரிந்தெடுக்கிறார். சாதாரண ஒரு வேலைக்காக அல்ல, சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய வேலைக்காக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறவர் அல்ல, உங்கள் அர்ப்பணத்தை பார்த்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை பிரபலமாக சொல்லப்படக்கூடிய நிலையில் யாருக்கும் உங்கள் பேரை சொன்னாலே ஊரில் 20 பேருக்கு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாதியா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்திற்கு நீங்கள் வரும்போது உங்களை உயர்த்த கர்த்தரால் முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 9:27 இந்த சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், வேலைக்காரனை நமக்கு முன்னால நடந்து போக சொல். கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உனக்கு நான் தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நெல். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு முன்னால, கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னால, கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் பிறருக்கு ஆசீர்வாதமாக்குவதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் உங்களை ஆமென் அவருடைய கரத்திற்குள் கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் போயிட்டிருக்கிற ஓட்டத்திலிருந்து, செய்து கொண்டிருக்கிற காரியங்கள்லேருந்து கொஞ்சம் கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவார். போதும், நீ செய்கிறத நிறுத்து, நீ போகிற பாதையில் கொஞ்சம் நிறுத்து. ஸ்டாப் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேள். நீ கழுதையை தேடி போகிறவன் அல்ல, உன்னை கொண்ட ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ தேவ ஜனத்தை நடத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் செய்து கொண்டிருக்கிற, நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை விட்டு நாம் தரித்து நிற்பது அவசியம். இப்படியே நம்ம ரொட்டீன் லைஃப்லே போயிட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. ஆகவே சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு, தமஸ்குவுக்கு நேராக சென்று கொண்டிருந்த அந்த சவுலுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஓடிட்டே இருக்கிறான், ஸ்டாப் பண்றாரு. ஆண்டவர் அவனை நிறுத்துகிறார். அப்போஸ்தலர் 9 ஆண்டவருடைய வார்த்தையை கேள். நீ இப்படியே ஓடிக்கிட்டே வண்டியை காலம் பூரா போயிடலாம் நினைக்காத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போற நிலையிலேயே உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போயிடலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல உங்களை சந்திப்பதற்காக, உங்களை தொடுவதற்காக ஆவியானவர் குறுக்கிடுவார். அவர் குறுக்கிட்டது எதற்காகனா, தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில். ஆமென். ஆண்டவர் சில நேரம் வியாதிகள், போராட்டங்களை கொண்டு வரும்போது ரொட்டீன் லைஃப்பில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். நம்மளால் கொஞ்சம் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கும்போது தான் யோசிப்போம். ஆண்டவர் பேசுவார் நிறையா காரியங்களை. அப்படியே மிஷின் மாதிரி வண்டி ஓடிட்டே இருக்கும். சிலர் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மாத கடைசியில் ஒரு காசு கூட கையில் நிற்காது. இது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரயாசப்படுகிறதுனால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்.
இன்னைக்கு உலக மனுஷன் அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நம்பாத. என்ன நம்புன்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அநேகருடைய வாழ்க்கை உலக பிரகாரமான மனிதர்கள் எப்படி ஓடுறாங்க, நான் உழைக்கிறேன், என்னால் முடியும். ஆனால் நாம் அப்படி அல்ல. நான் உழைப்பதற்கு என் கர்த்தர் தான் எனக்கு பலனை தருகிறார். அந்த அனுபவத்தோடு நாம் ஓடுகிறதுனால ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த சவுல் வாழ்க்கையில் இவ்வளவு மேன்மைகள், ஆண்டவர் உயர்வை கொடுத்த போதும் இந்த சவுல் அந்த கிருபையை வீணாக்கி போட்டான். இவனுடைய வீழ்ச்சிக்கான ஒரு 7 காரணங்களை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சவுலின் வீழ்ச்சிக்கான 7 காரணங்கள், அதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நாம் இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கிற நிறைய பிஸ்னஸ் எல்லாம் சில காலகட்டத்தில் முடிவுக்கு வருகிறது. அது ஆரம்பம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் பின்னாட்களில் சில சாம்ராஜ்யங்கள், சில பெரிய தொழில் நிறுவனங்கள் கூட அப்படியே மூடப்பட்டு போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவன் ஆரம்பம் ரொம்ப ஆசீர்வாதம், ஆனால் வர வர விருத்தி அடைவதற்கு பதிலாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கை வர வர பலவீனப்பட்டு போனது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை வர வர விருத்தி அடைந்தது. ஏன்? ஒரு 7 காரணங்களை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 13:11. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தயவுசெய்து பைபிள் எடுத்து பாருங்க, இல்லை ஸ்கிரீனில் பார்த்து வாசிங்க. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே, ஸ்தோத்திரம், நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும். ஸ்தோத்திரம். ஏன் அவன் வீழ்ச்சி அடைந்து போனான்? நம்ம வேதத்தில் பல குறிப்புகளை ஆராய்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த 7 காரணங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆவியானவர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. முதலாவது, ஸ்தோத்திரம், எதிர்மறையான சிந்தனைகள். எதிர்மறையான சிந்தனைகள் அல்லது எதிர்மறையான யோசனைகள், நெகட்டிவ் திங்கிங். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ, அவங்களுக்கு இந்த வியாதி வந்துட்டாமே, நமக்கு வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இதுதான் எதிர்மறையாக யோசிக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு எதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு 20 எதிரி வந்தால் எப்படி சமாளிக்கிறது? ஒரு யோசனை, தேவையற்ற யோசனைகள். ஸ்தோத்திரம். இன்னைக்கே கையில் காசு இல்லை, நாளைக்கு ஏதாவது குடும்பத்தில் ஒரு தேவை, பிள்ளைகளுக்கு ஒரு தேவை, மருத்துவ தேவை, என்ன செய்கிறது? எதிர்மறையான யோசனைகள். நீங்கள் எப்படி சிந்திச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் தன்னால் நீங்கள் பலவீனப்பட்டு போயிடுவீங்க. என்றைக்கும் ஆண்டவர் தந்த பலனில் கடைசி மட்டும் ஓடுறதுக்கு ஆண்டவர் கிருபையை தருவாராக. சங்கீதம் 119 113 வாசிக்கும் போது 119 113 சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகள், இதெல்லாம் வீணான சிந்தனை. எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறது. திடீர்னு வீடு கடனில் மூழ்கி வீடை விற்க வேண்டிய நிலைமையாச்சுன்னா என்ன ஆகிறது? நல்லா தான் இருக்கும், ஆனால் அப்படி ஒரு யோசனை. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் வருமானம் குறைவாக இருக்குது, நம்ம ஒருவேளை கடன் வாங்கி நஷ்டப்பட்டு போயிடுவோமோ? பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கோம், எதிர்பார்த்த பலன் இல்லாதனால சிலர் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? வீணான சிந்தனை, வீணான யோசனை. ஸ்தோத்திரம். வீணான சிந்தனை. யாரோ 2 பேர் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, உடனே நம்மளை பார்த்து தான் கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு யோசனை, ஒரு நெகட்டிவ் திங்கிங் உள்ளே வந்துடும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் வீண் சிந்தனை.
இதெல்லாம் நம்மளை விட்டு மாறன்னா பைபிள் சொல்கிறது, வேதத்திலே நாம் பிரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் பைபிளை நல்லா வாசித்தீங்கன்னா இந்த மாதிரி வீணான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, ஸ்தோத்திரம். திடீர்னு போகிற இடத்துல வண்டி குப்புற விழுந்தா என்ன செய்கிறது, இப்படியெல்லாம் யோசனை வருதா? சிலர் வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே பல யோசனை வரும். இந்த லாரிக்குள்ளே நம்ம திடீர்னு மாட்டிக்கிட்டோன்னா என்ன செய்வோம்? இப்படி யோசிச்சு என்னைக்கா ஒரு நாள் பிற லாரிக்குள்ளே போய் உட்கார வேண்டியது. வீண் சிந்தனைகள். என்ன சிந்தனை? எதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடாது, அதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வரும்போது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். தேவையற்ற கவலைகள், அதான் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்ப வேண்டும். நீங்க செய்யற வேலையில ஒரு சமாதானம் இருக்கா? நீங்க போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறதா? இல்லை என்றால் நீங்கள் வீணான காரியங்களை யோசிக்கிறீர்கள், தேவையற்ற காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். உங்க சமாதானம் எப்போ உங்களை விட்டு போகும்னா, ஸ்தோத்திரம், ஆவியானவருக்குரிய இடத்தை கொடுக்காம சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது தேவ சமாதானம் கெட்டு போகும். எதுக்கு இடம் கொடுக்கும்போது? சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது. கவலை தேவன் நமக்கு தந்த சுமை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, கவலை தேவன் நமக்கு தந்த சுமை அல்ல. ஸ்தோத்திரம். ஒருவர் சொல்றாரு, கவலை என்பது தேவன் நமக்கு ஒருபோதும் கொடுக்காத பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் சொல்றார். கவலை என்பது தேவன் ஒருபோதும் நமக்கு கொடுக்காத பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, நாம வாலண்டியரா போய் ஏற்றுக்கொள்றது, அதான் கவலை. ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கல. ஸ்தோத்திரம். அதை நம்மளே ஏற்றுக்கொள்வோம். சில நேரம் பாருங்க, பிரச்சனையே இவங்களா போய் விலை கொடுத்து வாங்கி சுமந்துட்டு மனசு உடைஞ்சு வருவாங்க. தேவையற்ற காரியங்களை சுமக்கிறது, தேவையற்ற காரியங்களில் கவனம் செலுத்துவது. ஸ்தோத்திரம். ஒரு சர்வே எடுத்ததில் ஒரு ஆய்வுடைய முடிவு சொல்லுகிறது, சைக்காலஜி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சராசரியாக ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகளை சிந்திக்கிறானோ. எத்தனை சிந்தனை? நம்ம எல்லாரும் தான், நம்மளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. 60,000 சிந்தனைகளை நம்ம சிந்திக்கிறோமா? அப்போ வியாதி வராமல் என்ன வரும்? அப்போ ப்ரெஷர் வராமல் என்ன வரும்? 60,000 சிந்தனைகளை ஒவ்வொரு மனுஷனும் சராசரியாக ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறானோ. அதில் 70% நெகட்டிவானது தானோ. எத்தனை சதவீதம்? 70% நெகட்டிவானதை தான் சிந்திக்கிறோமா? பாருங்க, 30% தான் உருப்படியான சிந்தனையை நம்ம சிந்திக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அந்த 30-70 என்ன செய்யணும்? மாறணும். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள சிந்தனைகள் எங்களுக்கு தருவீராக. உங்க பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படட்டாலும் விசுவாசத்தோட இருங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் ரட்சிப்பார். ஆமென். வேலையே கிடைக்கல, ஆனா எனக்கு கர்த்தர் நிச்சயம் வேலை தருவார். விசுவாசத்தோட இருங்க. வீண் சிந்தனைகள் வரக்கூடாது. எதெடுத்தாலும் நெகட்டிவா. சிலர் பேசினாலே தன்னால் என்ன செய்யும்? இருக்கிற ஆவியும் போயிடும். உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஆள் கை கொடுத்தா உங்களுக்கு எண்ணம் எப்படி இருக்கணும்? ஒரு பவர், ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கணும். சில ஆட்கள்கிட்ட கை கொடுத்தா இருக்க பவரும் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஸ்தோத்திரம். தோத்திரம் ஐயா, கிருபையாக காப்பாற்றணும் கேட்ட நிலைமைக்கு போயிடக்கூடாது. உங்களை யாரோ பார்க்க வர்றாங்கன்னா சந்தோஷமாக பார்க்கணும். ஐயா வந்துட்டாங்க, இவங்களை பார்க்கணுன்னு இருந்தோமே, இருக்க எனர்ஜியும் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வர்றீங்களா? நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது, கணவன் மனைவிட்ட பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகள்,
ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதைத்தான் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நம்ம வீடு கட்டுவோம், சொல்லுங்க மனைவிட்ட, புருஷன்ட்ட சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். வேலை கிடைக்கும், ஆண்டவர் தருவார்னு சொல்லுங்க. உலகத்தான் சொல்றது போல நீங்க சும்மா சொல்ல வேண்டாம், ஆண்டவர் தருவார். அப்படி சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எவைகளை ஜெபத்தில் கேட்கிறீங்க, விரும்புறீங்க, உங்க வாயால சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய வீழ்ச்சிக்கு அநேக நேரத்தில் காரணம் வீண் சிந்தனைகள். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எதனால? நிறைய பேருடைய வாழ்க்கை வீணா போன காரணம் சிந்தனை. ஓவரா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நல்லதை திங்க் பண்ணுங்க, நல்ல பிளான் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் வீண் சிந்தனைகள், வீணரானார்கள். எதனால வீணா போறோம்? சிந்தனையினால. எல்லாரும் சொல்லுங்க, எதனால? அப்படி நிலைமை வரும்போது அடுத்து இருதயம் இருளடையும். அது எப்படிப்பட்ட இருதயமா? உணர்வில்லாத இருதயம். அப்போ கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது வீண் சிந்தனைகளுக்கு விலகி நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். முதல்ல சொன்ன வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது வீண் சிந்தனைகள் வராது. ரெண்டாவது, கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் சபையில் வர்ஷிப் டைம் வச்சிருக்கிறோம். நீங்க வந்து கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, வீண் சிந்தனைகள் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு. நீங்க தேவனை சந்திக்கிற ஒரு நேரம். முன்னால நிற்கிற எங்களை பார்க்க வேண்டாம். ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபத்தோட ஆயத்தத்தோட வந்து நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஆராதனை நடத்தினாலும் நீங்கள் கர்த்தரை தான் பார்க்கணும். ஆமே. ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோட கனெக்ட் ஆகணும். இங்கே முன்னால் நின்று ஆராதனை நடத்துகிறவங்க, உங்களை ஆராதனைக்குள்ளே கொண்டு போகிற எங்களுடைய வேலை என்னென்னா, உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வந்து தேவனோடு என்ன செய்வோம்? இணைப்பது தான் எங்களுடைய வேலை. நீங்கள் தான் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சிலருக்கு விருப்பமான பாட்டு பாடினாதான் கை தட்டுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குல்ல. சிலருக்கு விருப்பமான ஆட்கள் ஆராதனை நடத்தினா கை தட்டுவாங்க, இல்லைன்னா அப்படியே தோத்துறோம். ஆண்டவரே, இந்த நிலைமையெல்லாம் மாற்றி நாங்கள் விரும்புகிறவர் நீர். ஆமே. உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்குள்ள அந்த தாட்டு வர விரும்புது? இன்னைக்கு வந்தால் ஒரு ஆசீர்வாதம் வரும் வீட்டுக்குள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிலருக்கு அவங்களுக்கு தெரிந்தவங்க ஒன்றை செஞ்சால் இன்வால்மெண்ட் ஆவாங்க, தெரியாத யாரோ செஞ்சால் அதில் என்ன செய்ய மாட்டோம். அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. இன்னும் சபை வளரும்போது 10,000 பேர் இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க ஆள் கூட யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரே சரீரமாக நாம் வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம், உங்கள் ஆராதனை தேவனோட உங்களை இணைக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில் இந்த வீண் சிந்தனைகள் எல்லாம் வெளியே போயிடும். என்ன சிந்தனை? வீண் சிந்தனை எல்லாம் வெளியே போயிடும். நீங்கள் 6 நாள் பல ப்ரெஷரில் வந்திருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றா வருவீங்க, கணவன் மனைவியா. ஆனால் அவ்வளோ நேரம் சண்டை போட்டு வண்டியில் வரும்போதே அடிதடி கலாட்டாலாம் நடந்திருக்கும். ஆனால் இங்கே வரும்போது அப்படி ஒன்றா வந்து ஸ்தோத்திரம் அப்படியே கையை உயர்த்துவோம் பாருங்க. ஆனாலும் அந்த ஆராதனையில் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்து நம்ம பலவீனங்களெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ ப்ரெஷர். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பிரச்சனை இல்லாமல் நீங்கள் யாருமே இல்லை. இந்த சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனையே எல்லாம் தீந்தாத்தான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன்னா ஒரு ஆள் கூட கர்த்தரை என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள். இதுக்கு நடுவில் நீங்கள் வர்றது ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இருதயத்தில் உள்ளதெல்லாம் கொட்டிடணும். அதான் சபை. அல்லேலூயா.
இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவருக்கு சொல்லிடணும். அன்னால மாதிரி யார் தங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்னால் இருதயத்தையே ஊற்றிவிட்டால் அதுக்கு மேல அவ ஹார்ட்ல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கொட்டிட்டேன். அதான் ஆராதனை நேரம், ஜெப நேரம். தேவ சமூகத்தில் வார்த்தையை கேட்கும் போதே ஜெபம் பண்ணிட்டே கேளுங்க, ஆண்டவரே என் பிரச்சனை பாரங்கள் எல்லாம் உங்க சமூகத்தில் வைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சவுல் வீழ்ச்சிக்கான காரணம் வீண் சிந்தனைகள். இது நடந்துருமோ, ஜனங்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ. இவனா அபிஷேகத்தை வாங்கினா, அபிஷேகத்தை கொடுத்தது கர்த்தர். அவனுக்கு ஏற்பட்டது ஒரு தேவையற்ற பயம். அவன் அதை தான் சொல்றான், ஜனங்கள் சிதறி போயிடுவாங்கய்யா, இதெல்லாம் நடந்துருமோ, இப்படியெல்லாம் ஆயிருமோ. அதனால நான் என்ன செஞ்சேன், வெயிட் பண்ணாமல் பலி செலுத்தி விட்டேன் என்று காரணங்களை அடுக்கி கொண்டே போகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்வதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்க 11ஆம் வசனம் 1 சாமுவேல் 13:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். அவனுடைய சிந்தனை எல்லாம், யோசனை எல்லாம் அப்படி போயிருச்சு, நெகட்டிவா போயிட்டு. ஜனங்கள் போயிட்டாங்கன்னா என்ன செய்ய, நம்ம ராஜாவே ஜனங்கள் ஆளுதானே, ஜனங்களே போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது. இப்பதான் ஒரு விசுவாசம் வரணும், என்னை அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர். ஒரு அல்லேலியா சொல்லாப்பா. சில பொறுப்பை நம்ம மேலே வச்சது ஆண்டவர் தானே, அப்போ அவர் தானே அதை கரெக்டாக கொண்டு போகணும். நீங்கள் சொல்லுங்கள், குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த குடும்பத்தில் கொண்டு என்னை இணைச்சது நீங்கள் தானே ஆண்டவரே, அப்போ நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, இவன் வீழ்ச்சிக்கான ரெண்டாவது காரணம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். இந்த செய்தி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் இதை நோட்ஸ் எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம் 24, 43, 44, 45 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவு வேணும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். சத்துருக்களை அழிக்கிற வரைக்கும் எல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருங்கப்பா, யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சவுல் சொல்லிட்டார். சவுல் ராஜா கட்டளையிட்டான். 43ஆம் வசனத்துக்கு வரும்போது, ஸ்தோத்திரம், இந்த கட்டளை யோனத்தானுக்கு தெரியாது. அவன் யுத்தம் பண்ணிட்டு வரும்போது பயங்கர தாகம், அவன் அப்படியே டயர்ட் ஆயிட்டான். இப்போ அவன் தேன் கூட்டில் இருந்து வர்ற தேன் எடுத்து சாப்பிட்றான். ஸ்தோத்திரம். தேனை ருசி பார்க்கிறான். இது ராஜாவுக்கு தெரிந்த போது சவுல் யோனத்தான் மேல் சீட்டு போட்டு கடைசியில் யோனத்தான் பேர் விழுந்து போச்சு. அப்போ யோனத்தானை பார்த்து சவுல் சொல்றான், நீ சாகத்தான் வேண்டும். 44, 45 வசனங்கள்ல இருக்கிற, நீ சாகத்தான் வேண்டும், என் கட்டளையை மீறிட்ட. ஸ்தோத்திரம். என் கட்டளையை மீறிட்ட, நீ சாகணும். பெத்த மகனை பார்த்து சொல்றான் தகப்பன். எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? சட்டம், அவனுக்கு பதவி முக்கியமா இருக்கு. சட்டத்தை பேசுறான், ஆனால் அவன் ஹார்ட் சரியில்லை. ரெண்டாவது, அவன் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் இருதயம் சரியில்லை. அவனுடைய ஹார்ட் எப்படி இருக்கு? சரியில்லாமல் இருக்கு. ஸ்தோத்திரம். நிறைய நேரம் நம்ம பேசுகிற வார்த்தை நல்லா இருக்கும், ரூல்ஸ் பேசுவோம், ரெகுலேஷன் பேசுவோம், எல்லாம் நல்லது. நம்ம ஹார்ட்டை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் எப்படி இருக்கிறது, இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இந்த தாவீதினுடைய சகோதரர்கள் தாவீது யுத்தத்திற்கு வந்தபோது என்ன சொல்றாங்க? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
28 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இவனை கோபப்படுத்தி எலியாப் சொல்றான், கோபப்பட்டு சொல்றான், வனாந்திரத்தில் உள்ள ஆடுகளை நீ ஒழுங்கா மேய்க்காம இங்க வந்திருக்கிறது என்ன? யுத்தத்தை பார்க்க நீ வந்தாய், உன் துணிகரம், உன் இருதயத்தின் அகங்காரன் அடிக்கிட்டே போறான். ஸ்தோத்திரம். உனக்கு யுத்தத்தை பத்தி ஒன்றும் தெரியாது தாவீதே, உனக்கு பயிற்சி இல்லை, திறமை இல்லை, அனுபவம் இல்லை. நீ யுத்தம் பண்ற இடத்துல உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? ஸ்தோத்திரம். சத்தம் பேசுறான், நாங்க யுத்த வீரர்கள்லாம் நிற்கிறோம், நீ என்ன செய்யற? ஆனா அவன் ஹார்ட் சரியில்லை. 29ஆம் வசனத்துல தாவீது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, நான் வந்ததற்கு முகாந்திரம். இந்த சபையில கர்த்தர் உங்களை வைத்ததற்கு என்ன உண்டு? முகாந்திரம் உண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 15, 22, 23 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஆண்டவர் சொல்றார், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு, செய்வன பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு சமமா, முரட்டாட்டம் பண்ணுகிறது அவபக்திக்கு, விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கான். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைய நீ புறக்கணித்தனால உன்னையும் நான் புறக்கணிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம விக்கிரக ஆராதனை பண்ண வேண்டாம். முரட்டாட்டம் பண்ற ஸ்பிரிட் இருந்தாலே நம்ம என்ன செய்யறோம்? விக்கிரக ஆராதனை செய்யறோம். நம்ம போய் யாரையும் எதையும் செல வைத்து கும்பிட வேண்டாம். குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்மோடு பழகுகிறவர்கள் நடுவில் முரட்டாட்டம் பண்ணுகிற சுபாவம் இருக்கா? முரட்டு சுபாவம், இதுதான் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று பைபிள் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த இருதயம் கீழ்ப்படியாத இருதயம். சவுல் வாழ்க்கையில் இருந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கீழ்ப்படியாத இருதயம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அங்கே கீழே வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் முதல் தரமானதை எல்லாம் 2ஆம் தரமானதை எல்லாம் அவன் எடுத்து கொண்டான். அழிக்கல, அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விடு. பொருளாசை உள்ள இருதயம், சுயநலம் உள்ள இருதயம், இந்த இருதயத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு ஆதாயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. நமக்கு என்ன ஆதாயம்? ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சட்டத்தை பேசினாலும் அதுல நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? இதுதான் ஆண்டவர் விரும்பாத ஒரு ஹார்ட், இருதயம். இதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கீழ்ப்படியாத இருதயம், பொருளாசையுள்ள இருதயம், சுயநலம் உள்ள ஒரு இருதயம், சவுலுடைய இருதயம். ஸ்தோத்திரம். சுயநலம் உள்ள ஒரு இருதயம். அந்த நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்கிற முதல் பகுதி நம்முடைய இருதயம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சாமுவேலுக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்ல, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு ஆளை இடப்படாதீங்க. சில பார்த்தோன்னு சொல்லுங்க, இவன் எல்லாம் உருப்பட மாட்டான், இவன் பார்த்தாலே ஒரு மாதிரி, அந்த ஆளு தான் கர்த்தர் பயன்படுத்திட்டு இருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? காரணம், நம்ம கண்ணெல்லாம் பார்க்கறது தப்பா போயிடும். ஸ்தோத்திரம். நம்ம கணிக்கிறது தப்பா போயிடும். ஏன்னா கர்த்தர் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். நம்ம எல்லாம் இதைத்தான் பார்ப்போம், முகத்தை தான் பார்ப்போம். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் பார்ப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. எங்களுடைய இருதயம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நொறுக்கப்படும் போது, வேதனைக்குள்ள போகும்போது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க.
நிறைய பேர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயம் உமக்கு தெரியும் ஆண்டவரே சொல்லி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா பைபிள் சொல்கிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இருதயத்திலிருந்து வரணும் ஜெபம். ஸ்தோத்திரம். என் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஹார்ட் சரியா இல்லை. அப்படின்னா எல்லாரையும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். சிலர் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம்னு அப்படி பக்தி விருத்தி அடைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் ஹார்ட் என்ன இல்லை, சரியா இல்லை. இதை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு பின்வாங்கி போகிறாங்க. ஜெபம் பண்ணுறவங்க எல்லாரும் நல்லாவா இருக்காங்க, சர்ச்சுக்கு போகிற எல்லாரும் நல்லாவா இருக்காங்க. ஸ்தோத்திரம். அந்த அம்மா சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுது, வீட்டில் ஆமாம் பல பாஷை பேசுது. அப்போ இதை பார்த்து நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்களே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சிலர் ஏன் ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? அவர்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் பரிசேயனுடைய ஜெபம். ஆண்டவரே, அவன் இவன் ஜெப அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை காப்பி அடித்து அவன் என்ன பண்ணுறான்னு நேர் ஆப்போசிட்டாக இவன் பண்ணுறான். அதான் பரிசேய ஆவி. ஸ்தோத்திரம். ஆமென். ஆப்போசிட்டாக ஜெபம் பண்ணுறது பரிசேய ஆவி. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவி அப்படின்னா, இவன் நான் நீதிமான் அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். பிறரோட ஒப்பிட்டு பார்க்கிறது. சர்ச்சில் ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நாம் நம்மை தேவனோடு வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த குடிகார புருஷனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்லையா, இந்த குடிகார புருஷனுக்கு இந்த மோசமான ஆளை விட நான் எவ்வளோ பரவாயில்ல. ஒரு நாளும் சொல்லாதீங்க, நீங்கள் உங்களை கர்த்தரோடு அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகணுமா. அதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கோல். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு லெக்கு என்ன? ஸ்தோத்திரம். எபேசியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். பூரண புருஷனாகணும். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாயில புறப்படணும்னா ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தை சரியாவை, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்க இருதயம், உங்க ஹார்ட் சரியானா போதும். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க இருதயத்தை சரி பண்ணாலே போதும். உங்களிடத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு புரண்டு ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அதெல்லாம் நம்ம இருதயத்திலிருந்து ஆரம்பித்து போகிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை எது? இருதயம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இருதயம், அதை காத்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம என்ன பேசுறோங்கிற ரெண்டாவது, முதல்ல நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்ப்பார். ஆமென். நம்ம இருதயம் அது சரியா இருந்தா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துல ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிற அந்த கிருபை வேணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவங்களை கனம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தர்கள் பெயர்களை சொல்லும் போது அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இருதயம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஹார்ட் அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த தாவீதை தெரிந்து கொண்டதற்கான ஒரு காரணம், அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சரியா இருந்தது. அதனால தான் கர்த்தர் பின்னால கூட சொல்றார், அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆண்டவர் அந்த ஹார்ட்டை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். சில நேரம் நம்ம வெளி தோற்றத்தை பார்ப்போம், இந்த ஆளெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாரு, அவங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற வாஞ்சை, இருதயத்துக்குள்ள இருக்கிற ஏக்கங்கள், இருதயத்தில் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற உண்மை தன்மை, இதையெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஒரு நபரை ஒரு பொசிஷனை வச்சு நீங்க மதிக்காதீங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த கிருபையின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் நாம் கனம் பண்ண வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தால் தான் என்னது
மதிப்பு, இல்லைன்னா எவனும் எட்டி பார்க்க மாட்டான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பதவி ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அவங்கள கனம் பண்ணுறோன்னு இல்லை. சபையில் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆமென், நம்மோடு உடன் ஸ்தோத்திரம் ஊழியர்களாக இருக்கிறவங்க, நம்ம கூட நிற்கிறவங்க, ஸ்தோத்திரம் நம்மோடு கர்த்தரை ஆராதிக்கிறவங்களை நீங்கள் கனம் பண்ணணும். ஸ்டேட்டஸை வச்சு இல்லை, படிப்பை வைத்தல்ல, அந்தஸ்தை வைத்தல்ல, ஆமென், குடும்ப பின்னணியத்தை வைத்தல்ல, அவங்க செய்கிற காரியங்களை வைத்தல்ல, பொசிஷனை வச்சு இல்லை, ஆமென். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்கிற உணர்வில் நாம் ஒருவரை ஒருவர் கனப்போம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பொசிஷனை வச்சு கனம் பண்ணால் பொசிஷன் மாறிடும். பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ நம்ம கனம் பண்ணுறதுல குறைஞ்சிருவோம். பதவிகளை வைத்தல்ல, படிப்பை வைத்தல்ல, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கிருபையினால் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த சபையில் ஒரே பந்தியில் நாம் பங்கெடுக்கிறோம். நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக 2 சாமுவேல் 15:35 கர்த்தரை வருத்தப்படுத்தி வாழ்வது. ஏன் சவுல் வீழ்ச்சி அடைந்தான்? மூன்றாவது காரணம், கர்த்தரை வருத்தப்படுத்திட்டான். நம்முடைய லைஃப்ல கர்த்தரை ஒரு நாள் வருத்தப்படுத்திடக்கூடாது. 1 சாமுவேல் 15:35 பாருங்கள். 1 சாமுவேல் 15:35. சவுல் மரணமடையும் நாள் மற்றும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கம் கொண்டிருந்தான். கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். ஆண்டவர் நம்மகிட்ட ஆசீர்வாதங்களையும் கிருபையும் தந்துட்டு மனஸ்தாபப்பட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தார். எதிர்பாராத உயர்வை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தாரு, பதவியை கொடுத்தாரு, ஆஸ்தியை கொடுத்தாரு. ஒண்ணுமே இல்லை, ஜீரோல இருந்தவனை டாப்ல கொண்டு வச்சாரு. இப்ப ஆண்டவர் அவன் மறந்து போனான். கர்த்தரை வருத்தப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய எண்ணங்கள் ஒருபோதும் கர்த்தரை வருத்தப்படுத்தி விடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அவரை வருத்தப்படுத்தின போது என்ன நடந்தது? 1 சாமுவேல் 16:14 நடந்தது. 1 சாமுவேல் 16:14 நடந்தது. ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டே இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஆவியானவர் நம்மை விட்டு என்ன செய்வார்? விலகி விடுவார். பேசினாரு, எச்சரித்தாரு, கீழ்ப்படியல, அவனை விட்டு கர்த்தர் விலகினார். இந்த ஆவியானவர் விலகின போது அவனை கலங்க பண்ணுகிற பொல்லாத ஆவி வந்தது. நம்ம லைஃப்ல நம்மளை கலங்க பண்ணிட்டு இருக்கிற சில ஆவிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருதுன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களை வருத்தப்படுத்தி இருந்தா இன்னைக்கு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. 1 சாமுவேல் 16:23 பாருங்கள். ஸ்தோத்திரம். தாவீதின் கையில தான் சவுலுடைய விடுதலை இருந்தது. இந்தியாவின் விடுதலை திருச்சபையின் கையில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தின் விடுதலை அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்கள் கரத்தில் இருக்கிறது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஜனங்களின் விடுதலை இந்த வண்ணாரப்பேட்டை சிமர்னா ஏஜி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சவுலுடைய விடுதலை தாவீதின் கையில் இருக்கு. இவன் சுரமண்டலத்தை வாசித்தாதான் அவனுக்கு விடுதலை. அதுக்காகவே இவனை தங்க வச்சு கூட வச்சுட்டாங்க. இந்த ஆவியை விரட்டுறதுக்கு இந்த ஆவி தேவைப்படுது. சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் நாம் சாத்தானை வீழ்த்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நாம் வருத்தப்படுத்தி விடக்கூடாது. இவனுடைய தொடர்ச்சியான கிரியைகள் கர்த்தரை வருத்தப்படுத்தியது. நம்முடைய தொடர்ச்சியான கிரியைகள், காரியங்கள் கர்த்தரை வருத்தப்படுத்தி இருந்தா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்க வருத்தப்படுற அளவில் நாங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா எங்களை மன்னி. எல்லாம் வலது கையை உயர்த்தி
இது ஏதோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்கிற ஜபம் இல்லை, நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். கை உயர்த்தி கேட்போம். உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் வருத்தப்படுத்தி இருந்தால், வருத்தப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால், ஆமென், எங்களை மன்னியும். இந்த சவுல் மனஸ்தாபப்படலை. புதிய ஏற்பாட்டு சவுல் மனஸ்தாபப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போஸ்தலர் 9:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்ன வருத்தப்படுத்துற சவுலே? நீ செய்கிற காரியங்கள் என்னை துன்பப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் என்ன சொன்னான்? எங்க ஆண்டவரே நான் துன்பப்படுத்துறேன்னு கேட்கல. 6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அர்ப்பணத்துக்குள்ள வந்துட்டான், மனம் திரும்புதலுக்குள்ள வர்றான். கர்த்தர் பேசும்போது அர்ப்பணத்துக்குள்ள வரணும். 4வது 1 சாமுவேல் 17:38-39 1 சாமுவேல் 17:38-39 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். 4வது ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை, அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைய 4வது காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய அனுபவங்கள் தான் பிறருக்கும் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தான். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஸ்தோத்திரம், விளக்கி சொல்றேன், கவனிங்க. தன்னுடைய அனுபவங்கள், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? உங்க அனுபவம் எனக்கு வராது, என்னுடைய அனுபவம் உங்களுக்கு வராது. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை வேற. ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்க இருந்தாலும் கணவனும் மனைவியும் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் சில நேரங்களில் வெவ்வேறாக இருக்கிறது. மனைவிக்கு ஒரு விதமான டிப்ரெஷன், புருஷனுக்கு ஒரு விதமான மன அழுத்தம். ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு விதமான அழுத்தம். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் கூட மன அழுத்தத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள், அநேக சிறு பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாணவர் முகாம்லாம் கேம்பில் நடத்தும் போது அந்த ஃபார்ம்ஸ்ல எல்லாம் கடைசியில் நாங்கள் அவங்கள உட்கார வச்சு பேசும்போது நிறைய பேர் டிஸ்கஷன், அந்த டைம் எல்லாம் உண்டு, டிஸ்கஸ் பண்ணுற டைம்ல எல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் பெயர் எழுதாமல் எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க எழுதி கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு வாழவே பிடிக்கலை. எத்தனை வயசு? 13 வயது, 15 வயது. சிறு பிள்ளைகள் மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்களாம், மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைகள் மன அழுத்தத்தில் இருக்கிறது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். சில நேரங்களில் பிள்ளைகள் ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க, எதையாவது பார்த்தா உடைக்கிறது, அடிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல பிள்ளைகள் செய்ய காரணம் மன அழுத்தம் என்று சொல்றாங்க. மன அழுத்தம். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க ரியாக்ட் பண்றது வேற விதத்தில் இருக்கு. அவன் பிரச்சனையை அவனால தாங்க முடியாம அவன் வேறொரு விதத்தில் அதை ரியாக்ட் பண்றான். ஸ்தோத்திரம். அதான் மன அழுத்தத்துக்குள் இருக்கிறவர்கள், நீங்க இவர்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திரம். மன அழுத்தத்துக்குள்ள இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த நாட்களில் தெரு விளக்கில் தான் இருந்து படித்தேன்யா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. நான் கதீட்ரலில் படிக்கிற நாட்களில் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் லைட் அப்பவுமே கிடையாது, தெரு விளக்கில் இருந்து படித்தவங்க உண்டு, சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அது ஒரு அனுபவம். ஆனால் எல்லாருக்கும் இந்த அனுபவம் என்ன செய்யாது. சிலர் வீட்டில் கரண்ட் இருக்கும், லைட் இருக்கும், அவங்க ஏன் தெரு விளக்கில் போய் என்ன செய்யணும்? படிக்கணும். சிலர் அப்படி சொல்லுவாங்க, தெரு விளக்கில் படித்து வந்தால் தான் முன்னேற்றம் அடையும். இந்த அனுபவம் தான் எல்லாரும் வரணும், அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? நீங்க போற அனுபவத்தில் உங்க பிள்ளைகள் வராது, அவங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதையில் காயப்பட்டிருப்போம். நமக்கு பின்னால் வர்றவங்களையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி தான் வரணும், நாங்கள்லாம் இவ்வளவு காயப்பட்டு வந்தோம், இவ்வளவு அடிபட்டு வந்தோம். அவங்கள கர்த்தர் வேற விதத்தில் அடிப்பார். நம்மளை ஒரு விதத்தில் ஆண்டவர் இந்த பாதையில் ட்ரெயின் பண்ணுறாருன்னா
நமக்கு பின்னால் வர்றவங்களை கர்த்தர் வேறு பாதையில் ட்ரெயின் பண்ணுவார். எத்தனை பேர் புரிந்து கொண்டா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சிலர்லாம் கொஞ்சம் சிரிக்கிறீங்க. ஆமென். புரிந்து கொண்டும் புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறையா குடும்பங்களில் பிரச்சனை என்ன, ஒரு ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆக முடியலை. ஸ்தோத்திரம். மாமியார் மருமகா பிரச்சனை பல இடங்களில். ஸ்தோத்திரம். சில இடங்களில் தாயும் மகளுக்கும் பிரச்சனை. இப்படியெல்லாம் நம்ம சந்திக்கிறோம், எதிர்கொள்ளுகிறோம். ஏன்? அவர்கள் அவங்க அனுபவத்திலே இருப்பாங்க. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியலை, அங்கீகரிக்க முடியலை. இந்த அனுபவம் இப்படி தான் போகணும் அப்படி இல்லை, கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய காலத்தில் வர்ற பிரச்சனையை நம்முடைய பிள்ளைகள் சந்திக்க போகிறதில்லை, அவர்கள் காலத்தில் வரப்போகிற பிரச்சனையை தான் அவங்க எதிர்கொள்வாங்க. மோசையின் நாட்களில் எழும்பின சத்துருக்கள் வேற, யோசுவாவின் நாட்களில் அவன் மேற்கொண்ட சத்துருக்கள் காலத்துக்கு ஏற்றால் போல மாறியது. ஆனால் கர்த்தர் மாற மாட்டார், வசனம் மாறாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான விதத்தில் உருவாக்குகிறார். நான் அதைத்தான் சொல்ல வரேன். சவுல் என்ன சொல்றான்? ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு போப்பா, இந்த அனுபவத்தில் போ, அப்போ தான் ஜெயிக்க முடியும். இதை போட்டு போனான்னா அவன் நடக்கும் போதே குப்புற விழுந்து செத்துருப்பான். அவ்வளோ வெயிட் அவனால் தாங்க முடியல. சவுலுடைய அனுபவம் சவுலுக்கு, தாவீதுடைய அனுபவம் தாவீதுக்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சவுலுடைய பாதை வேற, தாவீதுடைய பாதை வேற. உங்க அப்பா நடந்த பாதை வேற, நீங்க நடக்கிற பாதை வேற. ஆபிரகாம் நாட்கள்ல துறவெல்லாம் தோண்டினான். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்த காரணம் என்ன? நீரூற்று. என்னது? பூமியே அவன் சொத்தை தாங்க முடியலையாம். ஆனா ஈசாக்கு எதிர்கொண்ட பிரச்சனை என்ன? இவன் புதுசா தோண்டினது அடுத்துதான் ரெகபோத்துக்கு வர்றான். ஆனா அதுக்கு முன்னால ஏசேக்கு சித்தனாலாம் பார்க்கும்போது தகப்பன் தோண்டின துறவை தூர்த்து போட்டாங்க பாருங்க, மறுபடி அதை தோன்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் வேறு, அடுத்த தலைமுறை சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் வேறு. இதை எதிர்கொள்வதற்கு தான் எலிசா கேட்கிறான், எலியாவின் நாட்கள்ல இருந்த அபிஷேகம் அல்ல, எனக்கு இன்னும் 1 மடங்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மோசையின் நாட்கள்ல வந்ததே சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆனா யோசுவாவின் காலத்துல எல்லாம் சுதந்திரிக்கிற அனுபவம். எரிகோவை பிடிக்கணும், ஆயி பட்டணத்தை பிடிக்கணும், மேற்கொள்ளணும், போயிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான பாதையில் நடத்துகிறார். 12 சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்க. 12 பேரையும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் கர்த்தர் நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஆண்டவர் அப்படி நடத்த வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். சவுலுடைய உடை தாவீதுக்கு செட் ஆகாது. நம்முடைய சாட்சிகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது வேற. ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்தந்த காரியங்கள் நடக்கும்போது மற்றவங்க சாட்சி நம்மளை உயிர்ப்பிக்கிறது முக்கியம். ஆனால் நான் நடந்த பாதையில் தான் நீயும் நடக்கணும்னு சொன்னால் அது பழி வாங்கக்கூடிய சுபாவம். என்ன சுபாவம்? ஆமென். ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீயும் என்ன செய். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ வர்ற கஷ்டம் வேற, அப்போ வர்ற கஷ்டம். ஆபிரகாம் நாட்களில் வந்த பிரச்சனை வேற, ஈசாக்கு நாட்களில் வர பிரச்சனை. ஆனால் பிரச்சனை உண்டு. கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? புருஷன் சந்திக்கிற பிரச்சனை வேற, மனைவி சந்திக்கிற பிரச்சனை. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதெல்லாம் சரியா புரிஞ்சா குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இதை புரியாதனால்தான் ஐயோ நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துல யாரு பட்டிருப்பா? அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பட்ட கஷ்டம் வேற யாரும் கஷ்டப்பட்டது நமக்கு என்ன செய்யலை, தெரியலைன்னு அர்த்தம். ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்ன மாதிரி கஷ்டப்பட்டது யாரு. ஆண்டவர் சொல்வார், உன்னை விட பல 1000 மடங்கு கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து மீட்டெடுத்து இவ்வளோ பொறுமையாக இருந்து எவ்வளோ புலம்புனாலும் புலம்பலையும் கேட்டு ஜபத்துக்கு பதில் கொடுக்குறேன்னு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தடுக்கி விழுந்தா புலம்புறது எங்கே தான்? ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவரே நீர் என்ன செஞ்சீரு, அப்படி செஞ்சீர்னு கேட்போம். ஆனாலும் கிருபையா நமக்கு இறங்குகிறார். சவுலுடைய லைஃப்ல அவன் சந்தித்த எதிரிகள் வித்தியாசம். தாவீது நாட்களில் நல்லா கவனிங்க, சவுல் உடை செட் ஆகலை. தாவீது என்ட்ராகும் போது அவனுடைய அனுபவம் என்ன? அவன் காட்டில் சிங்கத்தையும் கரடியும் கொன்னான்.
சவுல் தேசத்துக்குள்ள இருந்து ஆட்சி செய்து சத்துருக்களை கொன்றான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அவனுடைய அனுபவம் வித்தியாசம், இவனுடைய அனுபவம். அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு வித்தியாசமான அனுபவங்களுக்குள் இருந்த ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்து முடிக்கிறார். ஆண்டவருடைய வேலையை செய்ய இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க எல்லாருடைய அனுபவங்களும் தேவை. ஸ்தோத்திரம். ஒருவரையும் ஆண்டவர் விட மாட்டார். இந்த மனநிலையில் இருக்கிற போது அநேக நேரம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வருத்தப்படுவோம். ஸ்தோத்திரம். நம்ம அனுபவம் தான் மற்றவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, தங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் பிறருக்கு கிடைக்க ஒரு நாளும் கூடாது. எனக்கே வாய்ப்பு கிடைக்கல, உனக்கு ஏன் கிடைக்கும்? ஸ்தோத்திரம். எனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கல, உன் பிள்ளைக்கு என்ன செய்யப்படாது? கிடைக்கவே கூடாது. அதுக்கு ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ரொம்ப வருத்தப்படுவார். ஸ்தோத்திரம். இவங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, அந்த ஆள் வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போட்டோம். ஆண்டவரே, ஜெபம். ஸ்தோத்திரம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள இருந்தா, இந்த அனுபவம் தான், இப்படி தான் எல்லாரும் நடக்கணும்னு நினைச்சா மற்றவங்களை நம்ம டிஸ்கரேஜ் பண்றவங்களா இருப்போம். காரணம் இல்லாமல் மற்றவங்களை பகைப்போம். ஸ்தோத்திரம். யாரும் எதையும் சரியா செய்யலை, எல்லாத்தையும் நம்ம தான் கரெக்டாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். யாருக்கு? ஸ்தோத்திரம். நம்முடைய அனுபவங்கள் தான் பிறருக்கும் ஏற்பட வேண்டும் என்ற மனநிலை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். இந்த மனநிலை இருந்தால் நம்ம செய்கிறது கரெக்டுன்னு நினைப்போம், மற்றவங்க என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த மனநிலையை கர்த்தர் மாற்றணும். ஆமென். எவ்வளோ ருசியாக மீன் குழம்பு வைக்கட்டுமே, அதில் ஒரு குறை, நல்லா தான் இருந்து ஆனாலும் அன்னைக்கு வச்ச மாதிரி இல்லைம்பா. ரசம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன கொடுக்கணும்? ரசமும் துவையலும் கொடுக்கணும். வீட்டில் வர்ற கெஸ்ட்டு பாராட்டுவாங்க, சூப்பராக வச்சுருக்காங்க சிஸ்டர். இல்லை அன்னைக்கு இதை விட நல்லா இருந்தும்பா. தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், சில நேரங்களில் நம்ம அந்த மனப்பக்குவத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஐந்தாவதாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கோலியாத்தை என்ன செஞ்சான்? கொன்றான். ஸ்திரீகள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, 10,000. கிரெடிட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு யாருக்கு போகுது? யுத்த வீரன் கிடையாது, பயிற்சி கிடையாது, அனுபவம் கிடையாது. சவுளுடைய அனுபவம் அவனுக்கு கிடையாது. சிங்கத்தையும் கரடியும் ஏதோ காட்டில் கொண்டேங்கிறான். இன்றைக்குமா இருந்தால் அதெல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க. ஒரு ஆளை வீடியோ எடுக்க சொல்லி, பாரு இப்போ நான் போய் அடித்து கொள்கிறேன். இன்றைக்கி நல்ல வேலை தாவீது இல்லை. ஒருவேளை அந்த பவரெல்லாம் ஆண்டவர் யாருக்கா கொடுத்துருந்தா இன்றைக்கி பூரா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஆண்டவருடைய பலத்தினால் சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், உங்கள் ஊரில் சிங்கத்தை கொள்றதை கூப்பிடுங்கம்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக நியாயமாய் பிறருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் அவர்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கிடுவாங்க. யாருக்காவது நியாயப்படி அவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கணும், மேன்மை கிடைக்கணும், மதிப்பு வரணும், பிரதிபலன் வரணும். ஆனால் கரெக்டாக அங்கே போகாதபடி தடுத்துருவாங்க. சவுளுடைய வீழ்ச்சிக்கான 5வது காரணம், நியாயமாய் தாவீதுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் அவனுக்கு கிடைக்க விடாம டோரை லாக் பண்றான். தாவீது கொன்றது 10,000 சொன்ன போது இவனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? பரவாயில்ல, இளமை பருவத்தில் இருந்தாலும் செய்கிறானு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை அமைதியாக போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீழ்ச்சிக்கான ஒரு காரணம், நியாயமாய் மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸை நம்ம ஒரு நாளும் தடுக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். நியாயமாக கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ், பிறருடைய பிரயாசங்களை மறைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அவங்க உழைச்சி சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இந்த ஆள் சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டிட்டான். சிலர் என்ன சொல்லுவாங்க, அவன் எங்கேயா கட்டினா, எல்லா சப்போர்ட்டும் நம்ம தான் பண்ணியிருக்கோம், அவன் என்ன, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே நம்ம தான் பண்ணோம். நியாயமாக போக வேண்டிய கிரெடிட்ஸ்
அந்த ஆள் உழைச்சிருப்பார், அந்த ஆள் சம்பாதிச்சிருப்பார், அந்த ஆள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், அந்த ஆள் பிஸ்னஸில் எஃபர்ட் எடுத்து முன்னேறி இருப்பார். இல்லை 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 இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்த ஆளுக்கு ஃபுல் சப்போர்ட்டு நம்ம தான், நம்ம இல்லைன்னா அவர் இல்லை. நியாயமாக போக வேண்டிய கிரெடிட்ஸை தடுக்கிறது. ஸ்தோத்திரம். இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10:15 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். நமக்கு வர வேண்டிய கிரெடிட்ஸ் நமக்கு வந்தால் போதும். இன்னொரு ஆளுடைய வேலைக்குள்ளே போய் அவங்க பட்ட பிரயாசத்துக்கு நம்ம மேன்மையை பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் விரும்பாத காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிரதிபலனை தருகிறவர். கர்த்தர் சொல்றாரு, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் ஆண்டவர் தர்றார். நீங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? பலனை தருவார். அதுக்கான மதிப்பு வரும். யாருடைய கிரெடிட்ஸையும் நீங்க எடுக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாருக்கும் ஆண்டவர் பலனை தர வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக 6வது குறிப்பு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28, 29. சவுலுக்கு இருந்த மனநிலை தங்களை விட, தன்னை விட பிறர் வளர்ந்து விடக்கூடாது என்கிற மனநிலை. அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைய காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். மற்றவங்க வளர்ச்சியை நம்ம ஸ்டாப் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இன்னொருவருடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிற நபராக இருந்தால் ஆண்டவர் உங்கள் மேலே வருத்தப்படுவார். சவுலுக்கு அப்படிப்பட்ட என்ன இருந்து? தாவீது நம்மளை விட வளர்ந்துடக்கூடாதுப்பா, அவன் பயந்துட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிடைக்காத உயர்வு உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கிடைச்சா சந்தோஷப்படுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை சபையில் ஆண்டவர் இன்னொரு விசுவாசி கொடுத்தா சந்தோஷப்படுங்க. ஆமென். யாருடைய வளர்ச்சியையும் தடுக்காதிருங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள் மனநிலைனா, தங்களை தாங்களே அளந்து கொள்ளுகிற மனநிலை. 2 கொரிந்தியர் 10:12 இருக்கிறது. நாம் வசனத்தை வைத்து நம்மை அளவிட வேண்டும். அவங்களே சொல்லிக்கிடுவாங்க, முன்னால விட நான் பரவாயில்ல, நம்மை வைத்தே நம்மை அளவிடுகிறது. அப்படி அல்ல. ஆண்டவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷராகணும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விட உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறத விரும்புங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களை விட இந்த சபையில் மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை சந்திக்கப்படாட்டில் ஆண்டவரை அந்த நபருக்கு அந்த தேவையை சந்தியும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். இந்த மனநிலை வந்தால் சபை வளரும். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் தான் நமக்கு பலனை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 6, 7, 8 3 வசனங்கள். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவரே தேவன். ஆண்டவர் கையில் தான் எல்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்துக்கு நிறைய பேர் ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த சபையில் இருக்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் எத்தனையோ பேருடைய ஜெபம், எத்தனையோ பேருடைய பிரயாசம். ஆனால் கர்த்தர் நல்ல பலனாய் நம்மை மாற்றினது அவருடைய கிருபை. நட்டது பவுல். ஆமென். நட்ட வந்துருமா? வராது. நீர் பாய்ச்சறதுக்கு யார் வேணும்? அப்பல்ல வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் எல்லாரும் வேணும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்பந்தான் வளரும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வளர்ச்சி தானா நடக்கணும்னா யார் வளர்ச்சியும் தடுக்காதீங்க. உங்களை கர்த்தர் வளர செய்வார். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 18:5. இன்செக்யூர் ஃபீல், பாதுகாப்பற்ற உணர்வு சவுலுக்கு இருந்தனால தான் வீழ்ச்சி அடைந்தான். கடைசி வரை அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. பாதுகாப்பற்ற உணர்வு. என் பதவி போயிருமோ,
பாதுகாப்பற்ற உணர்வு. அவன் பயந்திருந்தான் தாவீதுக்கு. ஏன்னா தாவீது மகா புத்திமானாய் நடந்தான்னு பைபிள் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். ஸ்தோத்திரம். யாரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ பயப்படாதீங்க. உங்களுடைய அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தது. அவரை கர்த்தர் அந்த நிலையில நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்செக்யூர் ஃபீல் வரக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல நம்மளை விட இந்த ஆளு ப்ரமோஷன்ல மேலே போயிடுவாரோ, நம்ம போஸ்டிங் அவருக்கு போயிடுவோம். இன்செக்யூர் ஃபீல் எல்லாம் மாறணும். பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. தாவீதை போல கர்த்தர் உங்களோட இருந்தா நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். 2 சாமுவேல் 5:10 இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த உணர்வு நமக்குள்ள வரக்கூடாது. சவுல் வீழ்ச்சியடைய கடைசி காரணம் 7வதாக பாதுகாப்பற்ற உணர்வு. அவன் லைஃப்ல கடைசி வரை பயந்துட்டே தான் இருந்தான். ஈட்டி எடுத்து குத்த வந்தாலும், தாவீதை விரட்டி கொள்ள போனாலும் இன்செக்யூர் ஃபீல்னால தான் அது நடந்து. நிறைய பேர் திடீர்னு விகரசா மாறிடுவாங்க. இன்செக்யூர் ஃபீல். நமக்கு கிடைக்க வேண்டியது, நமக்கு வர வேண்டியது வராம போயிருமோ. பாதுகாப்பற்ற உணர்வில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தருவார். எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று